டாக்ஸிக் பேரண்ட்ஸ் ஆர் வெரி குட் அட் ஹைடிங். அப்படி அவங்க எதை ஹைட் பண்ணுவாங்க? மற்றவங்க கிட்ட பேசும்போது உங்களை பற்றின ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தந்த பெயின் அண்ட் ட்ராமாவை செலக்டிவாக ஹைட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக தன்னுடைய காட் லைக் இமேஜை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. டாக்ஸிக் பேரண்ட்ஸ் ஆர் வெரி குட் அட் எக்ஸாஜரேட்டிங். அப்படி எதை அவங்க மிகைப்படுத்தி சொல்லுவாங்க? ஒரு நார்மலான சுச்சுவேஷனை எடுத்துட்டு கொஞ்சம் ட்ராமா, கொஞ்சம் டாக்ஸிசிட்டி, கொஞ்சம் வல்காரிட்டி, கொஞ்சம் பொய்கள் இதெல்லாம் ஆட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த சுச்சுவேஷனை இன்னும் மோசமாக்கிடுவாங்க. அண்ட் தே வில் த்ரைவ் இன் திஸ் நெகட்டிவிட்டி. தே ஆர் வெரி குட் அட் ரிட்டாலியேட்டிங். எப்போ அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவாங்க? அவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணாதப்போ தே வில் திங்க் தட் தே ஆர் லூசிங் கண்ட்ரோல். அப்போ அவங்களுடைய ட்ராமா ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அவங்க விக்டிமாக ப்ளே பண்ணி சிம்பத்தி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அழறது, இமோஷ்னலாக டைலாக்ஸ் பேசுறது, இதெல்லாம். அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணலன்னா தன்னுடைய அடுத்த வெப்பனை அவங்க எடுப்பாங்க. அதுதான் ஆங்கர். கோபமாக கத்துறது, தரக்குறைவான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, உங்களுக்கு தவறாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணலன்னா அப்போ தன்னுடைய அல்டிமேட் வெப்பனை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் பாசிவ் அக்ரெஷன். நம்மள நிறைய பேர் ஒருத்தவங்க ட்ராமா க்ரியேட் பண்ணாலோ இல்லை கோவமாக கத்திட்டு இருந்தாலோ கூட இக்னோர் பண்ணிடுவோம். ஆனால் பாசிவ் அக்ரெஷன் வெளிப்படுத்தும் போது மட்டும் நம்ம ரொம்ப இரிட்டேட் ஆகி கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிடுவோம், ஜஸ்ட் லைக் தே வாண்டட். டாக்ஸிக் பேரண்ட்ஸ் ஆர் வெரி குட் அட் டைவர்ட்டிங். எதை டைவர்ட் பண்ணுவாங்க? நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு பேட்டர்னே இதில் கண்டுபிடிக்கலாம். அவங்களுடைய ஃபோக்கஸ் ரேண்டம் அன்ரிலேட்டட் விஷயங்களில் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், ஜஸ்ட் டு வின் தி ஆர்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ண அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு விஷயத்தையோ இல்லை கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட் திங்ஸையோ எடுத்துகிட்டு வந்து அந்த சுச்சுவேஷனை இன்னும் மோசமாக்கி விடுவாங்க. அவங்களுடைய பிஹேவியரும் அவங்களுடைய வார்த்தைகளும் ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்காது. அதுக்கு பதில் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறதா தான் இருக்கும். அட் தி கோர் ஆஃப் ஆல் திஸ் தே ஆர் வெரி குட் அட் மேனிப்புலேட்டிங். இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒரு வித மேனிப்புலேஷன் டெக்னிக் தான். செலக்டிவாக டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணி காட் லைக் இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, நார்மலான ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி நரேட்டிவை சேஞ்ச் பண்ண பார்க்கறது, கண்ட்ரோல் தன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ரிட்டாலியேட் பண்ணுறது, இன்னும் நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து ஃபோக்கஸை டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, இது எல்லாமே மேனிப்புலேஷன் தான். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இந்த டாக்ஸிக் பேரண்ட்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? அன்ஃபார்ச்சுனேட்லி மை ஆன்சர் வுட் பி நோ, யூ கான்ட் சேஞ்ச் தெம். ஏன்னா சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்து வரணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு டாக்ஸிக் மைண்ட் செட் இருக்கும்போது அதை அவங்க ரியலைஸ் பண்ணணும், அதுலேருந்து வெளிவரணும் அப்படிங்கிற முடிவை அவங்க எடுக்கணும். ஸோ இட் ஷுட் பி அன் இன்டர்னல் டெசிஷன். இது எதுவுமே எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஆஃப் வயலன்ஸ் ஆர் அப்யூஸ்க்கு செட் ஆகாது. இஃப் யூஆர் இன் தட் சிச்சுவேஷன் கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் அண்ட் லீகல் ஹெல்ப் எடுத்துக்கணும். பட் ஐ பிலீவ் மோஸ்ட் ஆஃப் அஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸில் ஆப்ரேட் ஆகாமல் அந்த மிட் ரேஞ்சில் தான் இருப்போன்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த டாக்ஸிக் பேரண்ட் நம்ம ஃபேமிலி ஆச்சே அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நம்ம அவங்கள மாற்ற ட்ரை பண்ணுவோம். அப்படி மாற்ற ட்ரை பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்? மோஸ்ட் ஆஃப்டன் அது ஃபெயிலியரில் தான் முடியும். பட் ரியல் டேமேஜ் நம்ம அந்த டாக்ஸிக் பேரண்ட்டை மாற்ற ட்ரை பண்ணும்போது ஏற்படுற கான்சிக்வன்சஸில் தான் இருக்கு. அதனால் நம்ம இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும், இன்னும் நெகட்டிவிட்டிக்குள்ளே போவோம், இன்னும் ஹர்ட் ஆகும். ஸோ நாம் என்ன பண்ணலாம்? சைல்ட்ஹுட்டில் இருந்து இந்த டாக்ஸிக் பேரண்ட்ஸ் நம்ம மைண்டில் நிறைய ஃபேக் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதனால் நம்முடைய பர்செப்ஷனே மாறி இருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸை நம்ம மைண்டில் இவங்க விதைச்சிருப்பாங்க, அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்முடைய ஃபோக்கஸ், டைம், எனர்ஜி இது எல்லாத்தையும் டாக்ஸிக் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஷிஃப்ட் பண்ணி நம்மளுடைய லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதன் மூலமாக அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த டாக்ஸிக் வேர்ல்ட்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். இது எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் அவங்கள சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கண்ட்ரோலில் இல்லை.